ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். இன்றைக்கி டெஸ்ட்டு எந்த பகுதியிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் 2வது இயல் பகுதியிலிருந்து டெஸ்ட்டு 27 கேள்வி இதில் இருக்குது. 27 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 27 கேள்விக்கு நீங்கள் எத்தனை கேள்வி சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க. சரிங்களா? அதாவது எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்டில் போடுங்க. ப்ளஸ் எங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. யார் எப்படியெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் கேள்வி, இளங்கோவடிகள் எதை போற்றி பாடலை தொடங்குகிறார்? அதாவது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. இளங்கோவடிகள் எதை போற்றி பாடலை தொடங்குகிறார்? ரொம்ப ஒரு பேசிக்கான கொஷின் தாங்க. சூரியனை போற்றுகிறாரா, திங்களை போற்றுகிறாரா, மலையை போற்றுகிறாரா, வானத்தை போற்றுகிறாரா, எதை போற்றி பாடலை துவங்குகிறார்? விடையை பார்க்கலாங்களா? ஈஸியான கொஷின் தான். விடை திங்கள். அதாவது திங்களை போற்றுதும் அப்படின்னு தான் பாட்ட ஆரம்பிச்சிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் யாவை? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்கிறாங்க. பட் இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான். இரட்டை காப்பியங்கள் யாவை? இதுக்கெல்லாம் டைமே தேவையில்லைங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். 3வது கேள்வி, கழுத்தில் சூடுவது என்ன? கழுத்தில் சூடுவாங்க இல்லையா, கழுத்தில் சூடுவது என்ன? சொல்லுங்க பார்ப்போம். விடையை பார்க்கலாங்களா? விடை தார். தார்னா மாலைன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். பாரதியார் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது? எது தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடினார். பாரதியார் 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பாடினார். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்றவற்றை எழுதினார். இதில் ஏதோ ஒன்று தப்பு. என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படிங்கிறது தப்பு. பாரதியார் 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த கவிஞர். இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? நன்மாடங்கள், இதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்மாடங்கள், இதை பிரித்து எழுதுக. பேசிக்கான கொஷின் தாங்க. பிரிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துக்கிறோம். கலைச்சொற்கள், இது நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. கான்டினென்ட்டு, சாங்சுவரி, கிளைமேட்டு, வெதர், இது நீங்கள் கரெக்டாக பொருத்தணும். கலைச்சொற்கள் இதை டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கான்டினென்ட் அப்படின்னா கண்டம், சாங்சுவரி அப்படின்னா புகலிடம், கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா வானிலை. அப்போ இதுதாங்க ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 7வது கேள்வி, கீழ்கண்டவைகளுள் பொருந்தாதது எது? கீழே பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்குது, 4 பறவைகளின் பெயர் இருக்குது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது பொருந்தாதது? கப்பல் பறவையா, கப்பல் கூளைக்கடாவா, கடற்கொள்ளை பறவையா, ஆர்டிகாலாவா? எது பொருந்தாதது? பேசிக்கான ஒரு கொஷின் தாங்க. விடையை பார்க்கலாங்களா? பொருந்தாதது ஆர்டிகாலா, இதுதான் பொருந்தாதது. மற்ற 3ம் ஒரே பறவையை குறிக்கும் வேறு பெயர்கள். ஆர்டிகாலா அப்படிங்கிறது இது வேறு பறவைக்கு சொல்லக்கூடிய பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 8வது கேள்வி, 1500 ஆண்டுகளுக்கு முன் பறவை வலசை போவதை பற்றி பாடியவர் யார்? இதுவும் ஒரு பேசிக்கான கொஷின் தான். 6வதுனாவே பேசிக் தானே இருக்கும். இனி வருங்காலங்களில் 9th 10th போகும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஷின் இருக்கும். பட் 6ஆம் வகுப்பில் இவ்வளோ தான் எடுக்க முடியுது. சரி பாருங்கள், 1500 ஆண்டுகளுக்கு முன் பறவை வலசை போவதை பற்றி பாடியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சக்திமுத்த புலவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 9வது கேள்வி, பறவைகள் பெரும்பாலும்
வடக்கிலிருந்து எந்த பக்கம் நோக்கியும் மேற்கிலிருந்து எந்த பக்கம் நோக்கியும் வலசை போகிறது. பறவைகள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் தான் போகுது. அது வடக்குலேருந்து எந்த பக்கம் நோக்கி போகுது, மேற்குலேருந்து எந்த பக்கம் நோக்கி போகுது. இதை நீங்கள் கரெக்டாக பொருத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பாருங்கள். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும். சரிங்களா? இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். டாக்டர் சலீம் அலி குறித்த கீழ்கண்டவைகளுள் தவறானது எது? டாக்டர் சலீம் அலி அவரை பற்றி ஒரு 4 கூற்றை கொடுத்துருக்குறோம். இதில் தவறானது எதுன்னு நீங்கள் சொல்லணும். எது தவறானதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கூற்றை நான் படிக்கட்டுமா? பறவையியல் ஆய்வாளர்களுக்கு இவர்தான் முன்னோடி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் மகிழ்ச்சி அப்படின்னு பேர். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியும், ஆனால் மனுஷன் இல்லைன்னா அந்த உலகத்தில் பறவை வாழ முடியாது. அதாவது இந்த ரெண்டுமே ஒரே கூற்று தான். ஓகேங்களா? சரி, இதில் தவறானது எது? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாங்களா? சரி, டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறவர் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி, கரெக்டு. இவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கலாங்க, கரெக்டு. இந்த 2 கூட்டு கரெக்டு. பட் இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர். அப்போ இந்த கூற்று தவறு. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மனிதன் இல்லாத உலகத்தில் பறவை வாழும், ஆனால் பறவை இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த கூற்றும் தவறு. 2 கூற்றுமே தவறு தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். 11வது கேள்வி. பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? இதை டைரெக்டாகவே வரும் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? ஆர்கியாலஜியா, அனித்தாலஜியா, ஆர்னித்தாலஜியா, ஆந்த்ரோபோலஜியா? ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். விடை பார்க்கலாங்களா? விடை ஆர்னித்தாலஜி. இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 12வது கேள்வி. உலக சிட்டுக்குருவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதை டைரெக்டாகவே எதிர்பார்க்கலாங்க. உலக சிட்டுக்குருவி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மார்ச் 20. மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 13வது கேள்வி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ஒரே ஒரு பகுதி தான். அங்கே மட்டும் வாழ முடியாது. அது எங்கே வாழ முடியாது சொல்லுங்கள் பார்க்கலாம். சமவெளி பகுதியில் வாழ முடியாதா? இமயமலையிலையா? பாலைவன பகுதியிலையா? துருவ பகுதியிலையா? எங்கே சிட்டுக்குருவி வாழ முடியாது? விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. துருவ பகுதியில் மட்டும் வாழ முடியாதுங்க. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். கிழவனும் கடலும் அப்படிங்கிற புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கதை எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? இது ஒரு புதினம். விடையை பார்க்கலாங்களா? விடை 1954 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 15வது கேள்வி. ஆயுத எழுத்து வரும் வகை என்ன? அதாவது ஆயுத எழுத்து எந்த கேட்டகரியில் வருது? மெய்யெழுத்தில் வருதா, சார்பெழுத்தில் வருதா, உயிர் எழுத்துக்களில் வருதா, உயிர்மை எழுத்துக்களில் வருதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயுத எழுத்து எதில் வருகிறது? மெய்யெழுத்து, சார்பெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து? விடையை பார்க்கலாங்களா? பேசிக்கான கொஷின் தான். ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படிங்கிற டைப்பில் தான் வரும். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 16வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை? அது 4 கூற்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. உயிர்மெய் எழுத்துக்கள் அதனுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் கலந்ததாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அதனுடைய ஒலிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம்.
சரிங்களா. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. அதனுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்துடைய வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்துடைய ஒலிக்கும் கால அளவு மெய் எழுத்தை ஒத்திருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 கரெக்டு. இதனுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய வரி வடிவம் அப்படிங்கிறது மெய் எழுத்தை ஒத்திருக்கும். அப்போ இந்த கூற்று தப்பு. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு. இங்கே வந்து மெய் எழுத்துன்னு கொடுத்துருக்கோம், தப்பு. சரிங்களா. இந்த ரெண்டும் மாறி மாறி வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 17வது கேள்வி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது ஒரு திருக்குறள். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? 17 கேள்விக்கு வந்தாச்சுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை இனியவை கூறல் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சேர்த்து எழுதுக. கொங்கு கூட்டல் அலர். இதை நீங்கள் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்ப்போம். கொங்கு கூட்டல் அலர், இதை சேர்த்து எழுதுக. சேர்த்துட்டிங்களா? பேசிக்கான ஒரு கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை வந்து கொங்கலர் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? பாருங்கள், பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். அடுத்தது 20வது கேள்வி. ஆத்தி அப்படிங்கிற மாலையை சூடும் அரச வம்சம் எது? ஆத்தி அப்படிங்கிற மாலையை சூடும் அரச வம்சம் எது? இதுவும் ஒரு பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? சோழர்கள் தான் ஆத்தி மாலையை அணிவார்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர்கள் வரை தரையிறங்காமல் பறக்கும்? கப்பல் பறவைன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போகிற வரைக்கும் கீழே இறங்கவே இறங்காது. அது எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது கேள்வி. கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும்? விடையை பார்க்கலாங்களா? 400 கிலோமீட்டர்கள் வரை தரையிறங்காமல் பறக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 22வது கேள்வி. கிழவனும் கடலும் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? இங்கே வந்து ஆசிரியரை கேட்குறோம். கிழவனும் கடலும் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? பாருங்கள், ஆப்ஷனை ஒரே மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழுடைய முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை வந்து சிலப்பதிகாரம் தான் தமிழுடைய முதல் காப்பியம். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும்? ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை எத்தனை கிலோமீட்டர்கள் வரை பயணம் செய்யும்? 21,000 கிலோமீட்டரா, 22,000 கிலோமீட்டரா, 23,000, 24,000? ஆர்டிக் ஆலான்னு ஒரு பறவை இருக்குது. அது ரொம்ப தூரத்துக்கு பறக்கும். விடையை பார்க்கலாங்களா? 22,000 கிலோமீட்டர்கள் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிமு 1ஆம் நூற்றாண்டா, கிபி 2ஆம் நூற்றாண்டா, கிமு 2ஆம் நூற்றாண்டா, கிபி 1ஆம் நூற்றாண்டா? நல்லா பாருங்கள், இதுதான் நம்மளை குழப்பக்கூடிய ஒரு கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை கிறிஸ்து பிறந்து 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது பாருங்கள், 26வது கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லைவ் டெஸ்ட்டு நிறைய நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. நீங்கள் போடுற லைக், நீங்கள் போடுற கமெண்ட்டு, இதுதான் எங்களை மோட்டிவேஷனாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க, மறக்காமல் கமெண்ட்டும் போட்டுருங்க.
சரி, 26வது கேள்வியை பாருங்கள். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எவை? பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எவை? எந்த பறவை வலசை போகுது? தரைவாழ் பறவையா, நீர்வாழ் பறவையா, துருவ பறவைகளா, வெப்பமண்டல பறவைகளா? எந்த பறவைகள் வலசை போகிறது? பெரும்பாலும். விடையை பார்க்கலாங்களா? விடை நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகிறது. அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். நுட்பமான எழுத்து முறையை உடைய எழுத்து எது? தமிழில் நுட்பமான எழுத்து முறையை கொண்ட எழுத்து எது? மெய்யெழுத்தா, சார்பெழுத்தா, உயிரெழுத்தா, ஆயுத எழுத்தா? எது நுட்பமான எழுத்து முறையை உடையது? விடையை பார்க்கலாங்களா? ஆயுத எழுத்து தான் நுட்பமான எழுத்து முறையை உடையது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டு முடிஞ்சது. நாளைக்கு கரெக்டாக 9 மணிக்கு 6ஆம் வகுப்பு 3வது இயல் பகுதியிலிருந்து டெஸ்ட் நடக்கும். நீங்கள் நாளைக்கு மறக்காமல் 9 மணிக்கு அட்டன் பண்ணுங்கள்.